அட சீக்கிரம் ஆகட்டும், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். சீக்கிரம் சீக்கிரம் போங்க, சீக்கிரம் வேலையை முடிங்க, இல்லைன்னா லாரியை தான் கூப்பிடணும். எவ்வளவு வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்கும்ல. நீ என்ன சொன்ன? ஒன்னும் இல்லையே, நாங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கலான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எறும்புங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க வேலைய வேகமா முடிச்சிட்டு இருந்தப்ப அவங்களுக்கு அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. அட, இது என்ன சத்தம்? எனக்கு எப்படி தெரியும்? நானும் இங்கே உன் கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் என்ன மேஜிக்கா தெரியும்? வா போய் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் மெதுவா அந்த சத்தத்தை நோக்கி போனாங்க. ஏதாவது பலாப்பழம் கிடைச்சதுன்னா அது இங்க ஓய்வெடுக்கிறவங்க மேல நம்ம வச்சிடலாம். என்ன? அட, அங்க பாரு. ஐயோ, அங்க ஒரு தேனீ மயங்கி விழுந்துருச்சு பாரு. நம்ம இவனை டாக்டர் கிண்ணர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அட, இவன் மயங்கல. அப்படின்னா மயங்கினதுக்கு அப்புறமா தூக்கிட்டு போகலாம். ஓ, மயங்கிட்டான். சரி, இவனை உன் தலை மேல இப்ப தூக்கி வை. அதுக்கு அவசியம் இல்ல. அப்ப 2 பேரும் சேர்ந்தே தூக்கிட்டு போலாம். நீ தலைய புடிச்சுக்கோ, நான் காலை புடிச்சுக்கிறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது. நான் இவனை இந்த பக்கம் புடிச்சுக்கிறேன், நீ அவனை அந்த பக்கம் புடிச்சுக்கோ. எல்லார்கிட்டயும் இத சொல்லணும், நாம ரொம்ப பெரிய உதவிய செய்யறோம். அந்த தேனீயை தூக்கிக்கிட்டு 2 பேருமே டாக்டர் கிட்ட வந்தாங்க. மரத்து மேல அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த தும்பி அது எல்லாத்தையும் கவனிச்சுது. அப்பாவி தேனிய அந்த எறும்புங்க மயங்க வச்சு கடத்திட்டு போயிட்டு இருக்காங்களா? என்ன பண்றேன்னு பாருங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது. குருஜி, நீங்க இப்படி அங்க இங்கன்னு எதுக்கு நடந்துட்டு இருக்கீங்க? ஆட சிஷ்யா, நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? நடிச்சிட்டு இருந்த ஒரு எறும்புக்கு போலி அழுகையை நிறுத்துற மருந்தா கொடுத்தேன். அப்புறம் என்ன, அழுக நின்னுடுச்சு. ஆனா அவன் இப்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எதுவா இருந்தா என்ன, அழுக நின்னுடுச்சுல்ல? அது நின்னுடுச்சு. குருஜி, அங்க பாருங்க, ஒரு வாய்ப்பு தேடி வருது. மழையா? அது வந்தா நமக்கு என்ன? ஐயோ குருஜி, மேல இல்ல, கீழே பாருங்க. நீ சரியாத்தான் சொன்ன சிஷ்யா. அங்க பாருங்க குருஜி, அவங்க நடக்கவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம போய் அவங்களுக்கு உதவி செய்யலாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க மெதுவா இங்கேயே வரட்டும். ஏன் அப்படி சொல்றீங்க குருஜி? அப்பதான் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் கேள்விய அவங்க கிட்ட கேட்க முடியும். புரியுதா? அப்படி என்ன கேள்வி? இவங்களை ஏன் தாமதமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த கேள்விதான். நீ சரியான முட்டாள். எப்போ உங்க கூட இருக்க ஆரம்பிச்சனோ அப்பையில இருந்து. டாக்டர், இங்க பாருங்க, இவரு மயங்கி போயிட்டாரு. இவரை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் தாமதிச்சீங்க? இவர் கீழே இருந்தப்ப சுயநினைவுல தான் இருந்தாரு. நாங்க இவரு மயங்கி விழட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். பாத்தியா, டாக்டர் எவ்வளவு பொறுமையா செக் பண்றாருங்க. ஆமா, இவரு ரொம்ப புகழ் பெற்ற டாக்டர். அதே சமயம் மத்த தேனீ கூட்டமும் அங்க வந்துச்சு. அங்க பாரு, தேனி கூட்டமும் வந்துருச்சு. நீங்க என் தம்பியை எதுக்காக கடத்துனீங்க? இல்ல, நாங்க ஒண்ணு அவரை கடத்திட்டு வரல. நீங்க தானே அவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. தேனீ கூட்டத்துக்கும் அந்த எறும்புகளுக்கும் அங்க பெரிய சண்டையே ஆரம்பிச்சது. சாதாரண விஷயத்துக்கா இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க? அட, இங்க என்ன நடக்குது? நான் பார்க்கறதான கனவில்லையே. இது கனவெல்லாம் இல்ல, நீ மயங்கி போனதுனாலதான் இங்க கலவரமே நடந்துகிட்டு இருக்க. ஓ, அப்படின்னா நான் நடந்தது என்னன்னு சொல்லி இந்த சண்டைய நிறுத்தி ஆகணும். ஆமா, கண்டிப்பா நீ அதை செஞ்சே ஆகணும். அப்போ நான் செஞ்ச தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. இருந்தாலும் நீ எல்லாருக்கும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதுதான் சரியானது. சரி, எல்லாரும் நிறுத்துங்க. வாவ், எவ்வளவு அமைதியா இருக்கு. என்ன ஆச்சுன்னா, நான் கீழே விழுந்ததுனால மயங்கிட்டேன்.
அச்சச்சோ, மாட்டிக்கிட்டேன். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும், இல்லனா இந்த தேனீக்கெல்லாம் சேர்ந்து என்ன கொத்திடுவாங்க. பாத்தீங்களா அவர் என்ன சொன்னாருன்னு? நாங்க பார்க்கல, ஆனா அவன் சொன்னது எங்களுக்கு கேட்டுச்சு. உண்மை தெரியாம உங்க கூட சண்டை போட்டதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அந்த தேனி உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் மொத்த தேனி கூட்டமும் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக எறும்பு கூட்டத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சந்தோஷமா பறந்து போனாங்க. ஒரு நாள் சுந்தருங்கிற கிராமத்துல ஜோமோனுங்கிற ஒரு குட்டி பையன் வாழ்ந்துகிட்டு வந்தான். ஜோமோன் தினமும் அவன் ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அது அவனோட வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்தது. அப்படியே ஒரு நாள் நம்ம ஜோமோன் ரொம்ப சோர்வடைஞ்சு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான். எல்லா பசங்களும் முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. பாவம் ஜோமோன் குண்டா இருந்ததுனால பொறுமையா நடந்துட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா மாமரத்துக்கு பக்கத்துல வந்தான். பசங்க மாங்காய் பறிக்கிறத பார்த்தான். வாவ், மாமரத்தில் எவ்வளோ மாங்காய் இருக்கு. அதில் ஒன்று கிடைச்சதுன்னா கூட அதை நான் சாப்பிடுவேன். இது யாரு? அட, இது அந்த குண்டு ஜோமோன். இங்க எப்படி வந்த? இவனால கண்டிப்பா ஏறி கூட முடியாது. நண்பர்களா, நீங்கள் எனக்கு ஒரு மாங்காய் தருவீங்களா? எல்லாரும் இத கேட்டீங்களா நண்பர்களே? இவனுக்கு மாங்காய் வேணுமா? அப்படி உனக்கு மாங்காய் வேணும்னா ஏறி பறிச்சுக்கோ. ம், ம். ம், ம். பாவம் ஜோமோன் அவனால அந்த கல்ல உயரமா தூக்கி எறிய முடியாததால ரொம்ப கஷ்டப்பட்டான். அதில் ஒன்று எனக்கு கொடுக்க முடியுமா? இல்ல, நாங்க கொடுக்க மாட்டோம். நான் உங்களுக்கு என்னோட கலர் பென்சிலை கொடுக்குறேன். உன்னோட பென்சில் எல்லாம் யாருக்கு வேணும்? எங்க கிட்டயும் இருக்கு. ஹோ, அப்போ நான் உங்களுக்கு என்னோட வாட்டர் பாட்டிலை கொடுக்கட்டுமா? வேண்டாம், உன்னுடைய இந்த பழைய பாட்டில்லாம் எங்களுக்கு வேண்டாம். நீ எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் நாங்க உனக்கு மாங்காய் தர மாட்டோம். இந்த குண்ட முட்டாளா இருந்தாலும் பாவமா இருக்கான். அந்த நேரத்துல ஒரு குரங்கு அங்க இருக்கிற ஒரு மரத்துல உட்கார்ந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் கேட்டுட்டும் இருந்துச்சு. அந்த பையன் ரொம்ப பாவம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பையனை கஷ்டப்படுத்துறாங்க. நான் உனக்கு எப்படி உதவி பண்றது? ஓ ஹா ம் ஹா ஹா. பழுத்த மாம்பழம். நம்ம கண்ணுக்கு அங்க தெரியுறது என்ன? நாம அந்த பையனை அப்படி கிண்டல் பண்ணிருக்க கூடாது. ஆஹா, நாம அந்த பையனுக்கு இந்த மாங்காவை கொடுத்திருந்தோம்னா அவனும் அந்த மாம்பழத்தை நமக்காக கொடுத்திருப்பான். இப்ப நாம அவன் கிட்ட எப்படி கேக்குறது? ஆஹா, இது எவ்வளோ இனிப்பா இருக்கு. இது மாம்பழமா இல்லைன்னா தேனா? என்ன சந்தேகம், இது மாம்பழமே தான். எனக்கு கொஞ்சம் மாம்பழம் தரியா? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். உன்னால எங்களுக்கு இத கொடுக்க முடியுமா? நாம எல்லாரும் சேர்ந்து இத பகிர்ந்து சாப்பிடலாம். கண்டிப்பா, இங்க வாங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. எல்லாருமே சாப்பிடலாம்.
மன்னிக்க முடியுமா நண்பா? எதுக்கு? உனக்கு நாங்க மாங்காய் கொடுக்காததுக்கும் உன்னை குண்டன்னு கூப்பிட்டதுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள், சரிதானே? எனக்கு அதுவே போதும். ஆ. நமக்கு மாங்காய் கிடைச்சது, கூடவே மாம்பழமும் கிடைச்சது, அப்புறம் நண்பனும் கிடைச்சிட்டான். நமக்கு மாங்காய் கிடைச்சது, நமக்கு மாம்பழம் கிடைச்சது, நமக்கு ஒரு நண்பனும் கிடைச்சிட்டான். அப்புறம் இப்படிதான் நல்ல மனசு கொண்ட ஜோமோனுக்கு நிறைய மாம்பழமும் கிடைச்சது, நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்க. காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல கிங்கினின்னு ஒரு கண்ணுக்குட்டி வாழ்ந்துட்டு இருந்தது. கிங்கினி ரொம்ப அழகாவும் இருந்தது, சேட்டையாவும் இருந்தது. அட விடிஞ்சிருச்சு. இப்ப நான் எந்திரிக்கணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் குளத்துக்கு பக்கத்துல போய் புல்லு சாப்பிட போறேன். அங்க இருக்கிற புல்லு ரொம்ப சுவையா இருக்கும். அத பத்தி நினைக்கும் போதே வாயில எச்ச ஊறுது. கிங்கினி நில்லு, தனியா போகாத, நானும் வரேன். யானைங்க கூட்டம் அந்த குளத்துக்கு வந்து இருக்கும். தனியா போறது ஆபத்தா இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றது, இவ கேட்கவே மாட்டேங்கிறா. என்ன அவனை இன்னும் இங்க காணவே இல்ல? விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அவன் எந்திரிக்கவே இல்லையா? என்ன அவனை எங்கேயும் காணோம். நான் பேசாம அவன் வீட்டுக்கு போய் அவனை எங்க கூட்டிட்டு வர போறேன். கண்ணுக்குட்டி கிங்கினியும் அப்புறம் குஞ்சனுங்கிற ஒரு எறும்பும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. நண்பனே, நண்பா, வெளியே வரியா? நாம இப்ப கிளம்பணும். விடிஞ்சிருச்சு போல இருக்கே. அட, இது என்ன கிங்கினி, காலங்காத்தால எங்க போயிட்டு இருக்க? நீ சீக்கிரமா வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் குளத்துக்கு போய் அங்க இருக்கிற பொருட்களை சாப்பிடணும். அப்படின்னா நீ சீக்கிரம் போய் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வா. நான் என் வீட்ல நேத்தே சாப்பாட்டெல்லாம் நிரப்பி வச்சிட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ வரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் சரியில்லை. கண்டிப்பா அந்த யானைகள் கூட்டம் குளத்துக்கு வந்திருக்கோங்க. அதுலயும் அந்த மணியன் யானை ரொம்ப மோசமானது. அது எப்ப என்ன பார்த்தாலும் என்ன பிடிக்கிறதுக்கு பின்னாடியே வருது. அது என்னையும் எப்பவும் புல்ல சாப்பிட விடாது. அதுவும் அந்த புல்ல சாப்பிட்டு தன்னோட வயித்தை என்னைக்கும் நிரப்பிக்காது. அப்படியா? ஆனா நான் உன் கூட வந்து என்ன பண்றது? நீ சும்மா என் கூடவே நின்னா போதும். அப்புறம் நான் அந்த புல்ல சாப்பிடும்போது நீ அந்த குளத்து பக்கம் கண்காணிச்சுக்கிட்டு. அது அந்த குளத்தை விட்டு வெளியே வந்ததுன்னா நாம அங்கிருந்து கிளம்பி ரொம்ப தூரம் ஓடி போயிடலாம். ஓ, அப்படியா விஷயம்? அப்ப நான் வரேன். அப்புறம் குஞ்சன் எறும்பும் அப்புறம் கிங்கினியும் குளத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ஹே கிங்கினி, நாம அந்த மணியன் யானைய இப்படி சுலபமாலாம் போக விடக்கூடாது. அதுவும் அந்த புல்ல சாப்பிடுறது இல்ல, உன்னையும் அது சாப்பிட விடுறது இல்ல. இது தப்பான விஷயம் இல்லையா? நீ சொல்றதும் ரொம்ப சரிதான். ஆனா நாம அந்த யானையோட மோதுனா அதோடைய பாதிப்பு நமக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். யானைங்க ரொம்ப சக்தி வாய்ந்ததா தான் இருக்குங்க. நம்மளால எப்பவும் அதுங்களை தோக்கடிக்க முடியாது. அதனாலதான் அந்த மணியன் யானைக்கு ரொம்ப கர்வம் இருக்கு. அதோட அகங்காரத்தை இன்னைக்கு நான் உடைக்கிறேன்.
உன்னாலலாம் அது கூட சண்டை போட முடியாது, நீ அதை விட ரொம்ப சின்னது. அந்த யானை அதோட காலை உன் மேல வச்சாலே நீ காலி டபாய். மத்ததெல்லாம் உனக்கே தெரியும். ஆமா, அளவுல நான் சின்னதா இருக்கேன், உண்மைதான். ஆனா என்னாலயும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். சரி வா, உன்னால அந்த பெரிய யானையை என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். நீ பாத்துக்கிட்டே இரு, நான் என்னால உனக்கு என்ன பண்ண முடியுமோ காட்டுறேன். ஆனா நீ சொல்றது கேட்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, பயப்படாத. அந்த கிங்கினி அங்க புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு அதுக்கு எங்க இருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சு? நான் இங்க இருக்கிறதா அது பார்க்கலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போய் அது கிட்ட பேசுறேன். அச்சச்சோ, அங்க பாரு, அது நம்மள பார்த்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றது? நீ கொஞ்சம் கூட பயப்படாம வயிறு நிறைய புல்ல சாப்பிடு. நான் எவ்ளோ சத்தமா கூச்சல் போட்டேன், அப்பவும் அது கண்டுக்கவே இல்ல. இப்ப நான் அத போய் புடிச்சே ஆகணும். மணியன் கிட்ட இப்ப நான் போய் பேசுறேன். மணியா, அங்கேயே நில்ல. கிங்கினி உன்னை என்னைக்கும் தொந்தரவு பண்ணதே இல்ல. அப்படின்னா எந்த காரணமும் இல்லாம நீ ஏன் அவளை எப்ப பார்த்தாலும் துரத்திக்கிட்டே இருக்க? இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நான் மட்டும் உன் மேல காலை வச்சனா அப்படியே நீ நசுங்கி போயிடுவ. இந்த விஷயத்துல இருந்து நீ விலகி இருந்தாதான் உன்னோட உயிருக்கு நல்லது நடக்கும். கொஞ்சம் ரொம்ப வலிக்குது. தயவு செஞ்சு என் தும்பி கையில இருந்து வெளியே வந்துரு. நான் இங்க இருந்து அவளை சுலபமாலாம் வெளியே வர மாட்டேன். நீ எப்போ கிங்கினிய தொல்லை பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறியோ அப்பதான் நான் உன்னை விட்டு வெளியே வருவேன். குஞ்சா, வேணா குஞ்சா, நான் இனி எப்பவும் கிங்கினிய தொல்லை பண்ண மாட்டேன். நீ ப்ளீஸ் வெளியே வந்துரு. மணியா, நீ ரொம்ப சக்திசாலிதான். ஆனா நீ உன்னோட சக்திய மத்தவங்கள பயமுறுத்துறதுக்கு பயன்படுத்த கூடாது. உன்னோட சக்திய நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பயன்படுத்தணும், சரியா? அப்புறம் அந்த மணியன் யானை மத்த எந்த விலங்குகளையும் தொந்தரவு பண்றதே இல்ல. அது மட்டும் அல்ல, குஞ்சன், கிங்கினி அப்புறம் மணியன் ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. நதிக்கரையில ஒரு கல்லு மேல ஒரு குட்டி எலி யோசனையோட உட்கார்ந்திருந்தது. பாவம், அந்த எலி ரொம்ப கவலையோட இருந்தது. அப்பதான் பக்கத்துல ஒரு முயல் வந்தது. எலி கவலையா இருக்கிறத பார்த்துட்டு முயல் இன்னும் பக்கத்துல வந்தது. அட, ஏன் இங்க இவ்ளோ கவலையா உட்கார்ந்து இருக்க? இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல உன்னை பார்த்ததே இல்லையே. வேற காட்டை சேர்ந்தவனா? இல்ல முயல், நதிக்கு அந்த பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் என் வீடு இருக்கு. அப்படியா? அப்போ நீ எப்படி இந்த காட்டுக்கு வந்த? அந்த வீட்ல இருக்கிறவங்க தான் என்னை இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. இது ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? எனக்கு தெரியல முயலே, நான் வீட்டுக்கு போகணும்.
அங்க போய் நான் என் அம்மா அப்பாவை பார்க்கணும். அப்புறம் ஏன் யோசிக்கிற? உடனே போய் அவங்கள பாரு. அட முயலே, எனக்கு நீச்சல் தெரியாது. உன்னால என்ன அங்க கூட்டிட்டு போக முடியுமா? நானும் உன்ன மாதிரி தானே இருக்கேன். எனக்கும் நீச்சல் தெரியாது நண்பா. ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணு. நீ கவலைப்படாத, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம். நீ என் கூட வா. ஆமா, உன் பேர் என்ன? குஞ்சன். இப்படி அந்த எலியும் முயலும் நதிக்கரையிலிருந்து ஒன்னா அப்படியே காட்டுக்குள்ளார போனாங்க. நான் உன்னை சிங்கனுங்கிற ஒரு கொக்கு கிட்ட கூட்டிட்டு போறேன். சிங்கன் மனசு வச்சா உன்னை கண்டிப்பா நதிய கடக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் மனசுல நம்பிக்கையோட சின்கன்கிற கொக்க பார்க்க அவங்க போனாங்க. ஆமாப்பா தவளை, நான் உண்மையத்தான் சொல்றேன். நான் ஒரு முறை என் முதுகுல யானையை தூக்கிக்கிட்டு பறந்தேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? 2 பேரையும் நான் கொத்திடுவேன். இங்க இருந்து போங்க. ஏய். ஹலோ சின்கா. என்ன விஷயம்? நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். என்னால உனக்கு உதவி எல்லாம் செய்ய முடியாது, புரியுதா? என்னால முடியாது. இங்க இருந்து போ. அட போன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாத. நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அது ஏன் இஷ்டம். இங்க இருந்து போ. என்னோட அழகா பார்த்தேல்ல. முயலும் அந்த எலியும் சிங்கன் கொக்க கிட்ட உதவி கேட்க வந்தாங்க. அவன் அப்ப ரொம்ப கோவத்துல இருந்தான். அதனால அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த முயலும் எலியும் கொக்க பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தத்தோட திரும்ப போனாங்க. நாம இப்ப என்ன பண்றது முயலே? நீ வருத்தப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா நமக்கு உதவி கிடைக்கும். நீ நம்பிக்கையோட இரு. அப்படியே நடந்தே 2 பேரும் நதிக்கரைக்கே திரும்ப வந்துட்டாங்க. அப்பதான் இக்குருங்கிற ஒரு ஆமை முயலுக்கு தெரிஞ்சவன். அவங்கள பார்த்ததும் நதியிலிருந்து கரைக்கு வந்தான். அங்க பாரு முயலே, அது ஆமா தானே? ஆமா. ஓஹோ, முயல் நண்பா, இங்கேயா இருக்க? நீ இங்க என்ன பண்ற? நான் என்ன சொல்றது ப்ரோ, என் எலி நண்பனை நதிக்கு அந்த பக்கம் எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிக்கிறேன். ஓஹோ, இதுதான் விஷயமா? என் மேல நீங்க ஏறிக்கோங்க, நான் உங்களை அங்க கூட்டிக்கிட்டு போறேன். இங்க பாரு நண்பா, ஜாக்கிரதையா உட்காந்துக்கோ. நதியில ஒரு பயங்கரமான முதலை இருக்கு. என்ன நண்பா, நீ ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? அப்படி இல்ல ஈக்ரோ, ஒருவேளை முதல்ல வந்துடுச்சுன்னா நீங்க எப்படி தப்பிப்பீங்க? ப்ளீஸ் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் முயலே, எனக்கு எல்லாமே தெரியும். என் அப்பா அம்மா என் வரவுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் நண்பா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம ஏதாவது ஒரு வழியை பார்க்கலாம். இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல. நான் இவர் கூட கிளம்ப போறேன். முயல் நண்பா, பயப்படாத. நான் எந்த ஆபத்தும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம எலி நண்பனை அந்த கரையில போய் சேர்த்துடுறேன். ஆமை மேல பயணத்தை ஆரம்பிச்சதுல எலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் மனசுல வீட்டுக்கு போற ஆனந்தம் இருந்தது. அவனோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. நதியில இருந்த தாமரைப்பூ மேல நிறைய பட்டாம்பூச்சிகளும் தும்பிகளும் பறந்துகிட்டு இருந்தது. இவங்க போய்கிட்டு இருந்த பாதி வழியிலேயே ஆமையும் எலியும் அந்த முதலைய பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அட முதலையோ? எலி நண்பா, நாம இப்ப என்ன பண்றது? சீக்கிரம் போ, இல்லனா அது நம்மள சாப்பிட்டுடும். ஓ, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து தப்பிக்க பாப்பீங்க? முதல்ல சார், நாங்க அந்த பக்கமா போகணும். எங்களை நீங்க விட்டுருங்க. கண்டிப்பா நான் உங்களை விட்டுறேன். உங்களை சாப்பிட்டுட்டு நதிக்கரையில விட்டுறேன். அது வரைக்கும் இங்கேயே இருங்க. முதல்ல அண்ணா, நான் வீட்டுக்கு போகணும், என்ன விட்டுருங்க. என் முன்னாடி யார் வந்தாலும் உயிர் பயத்தோட தான் இருப்பாங்க. பாவம் அந்த எலி, இப்ப அதுக்கு எப்படி உதவி பண்றது? ஆமையே, நாம ஏன் திருடும் போலீஸ் விளையாடக்கூடாது? இங்க பாருங்க, நான் போலீஸ், நீங்க ஓடுங்க. ஒருவேளை நான் உங்களை பிடிச்சிட்டா நான் உங்களை சாப்பிட்டுருவேன். அதே நேரத்துல ஒரு தும்பி கரையில இருந்த முயல் கிட்ட வந்துச்சு. அதோட கண்ணை பார்த்து நடந்த மொத்த கதையையும் முயல் கிட்ட சொல்லுச்சு. முயலும் தும்பியும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சிங்கன் கொக்க பார்க்க போனாங்க. சிங்கன் நமக்கு உதவி செய்வானா தும்பி? பண்ணுவாரு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன சிங்கன் கிட்ட கூட்டிட்டு போனாலே போதும்.
சிங்கன், அந்த குளத்துக்கிட்ட தான் இருக்கான் நம்ம சிங்கன். ஹாய் சிங்கன் அண்ணா. யார் அதே? உங்களுக்கு என்ன வேணும்? ஒருவேளை நீங்க உதவி கேட்டு வந்திருந்தீங்கன்னா என்னால செய்ய முடியாது. இல்லண்ணா, உதவியெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்ன? என்ன விஷயம்னா, நம்ம நதியில இருக்கிற அந்த முதல்ல சொல்லுது, அதை விட வேகமா யாராலையும் அந்த நதியை கடக்க முடியாதா? ஆ? என்ன பேச்சு இது? எவ்வளவு மோசமா? ஓ, இதுதான் நம்ம தும்பியோடைய ஐடியாவா? ஆமா சிங்கன், அந்த முதல்ல உன் கூட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் அந்த முதல்ல கிட்ட சொன்னேன், சிங்கன் ரொம்ப புத்திசாலி, யானைய கூட தூக்கிட்டு பறப்பா, ரொம்ப புத்திசாலின்னு சொன்னேன். ஆமாமா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் முயல. நான் ரொம்ப பெரிய பலசாலி. அதனாலதான் நாங்களும் அந்த முதலையோட சேலஞ்சை ஏத்துக்கிட்டோம். நாங்க தான் ஒரு ஆமை மேல எலிய உட்கார வச்சு அந்த முதலை கிட்ட அனுப்பி இருக்கோம். சரி, நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஓ, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நீங்க அந்த எலிய நதிக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்துடணும். என்ன இது இவ்வளவு தானா? இது ரொம்ப சாதாரணம், சுலபத்துல செஞ்சு முடிச்சிருவேன். வாங்க, நாம கிளம்பலாம். கொக்கோட சேர்ந்து முயலும் தும்பியும் நதிக்கரைக்கு கிளம்புனாங்க. அதே சமயம் இங்க நதியில ஆட ஆமைய செடிக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தானா எனக்கு தலை சுத்தது. அப்படின்னா எங்களை விட்டுடலாம்ல. இது நல்லா இருக்க. நீங்க இந்த செடிக்கிட்டயே சுத்திக்கிட்டு இருங்க. நான் முயல் சொன்ன பேச்ச கேட்டிருக்கணும். நான் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டேன்? நீ சரியா சொன்ன. நானும் யோசிக்காம தண்ணிக்குள்ள இறங்கி வந்துட்டேன். நாம மட்டும் முயலோட பேச்ச கேட்டிருந்தோம்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது. ஒரு சின்ன முதல்ல இந்த கொக்கு கிட்டயே போட்டு போறானா? பாத்தியா, உன்னை நான் எப்படி காப்பாத்திட்டேன்னு. இப்படி அந்த எலி அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்தது. எலியோட அப்பா அம்மா அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. யோசிக்காம அப்படியே தண்ணியில இறங்கி ஆபத்தை தேடிக்கிட்டதுனால ஆமை ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. முயல் அந்த தும்பி செஞ்ச உதவிக்கு பெரிய நன்றி சொல்லுச்சு. இங்க நம்மளோட சிங்கன் கொக்கு ஆமைய தோக்கடிச்சு அந்த மொத்த காட்டுக்குமே ஒரு ஸ்டார் ஆயிட்டான்.